சார் வணக்கம். அதாவது நடைபெற்றுக் கொண்டிருக்கிற தவக ஆட்சியில விஜய் அவர்கள் சிறப்பான முறையில் ஆட்சி புரியணும்னு சொல்லி ஆட்சி அமைக்கணும், நம்மளை நம்பி வாக்களிச்சவங்களுக்கு நாம உண்மையா இருக்கணும் இந்த மக்களுக்கு அப்படின்னு நினைச்சு ஆட்சி நடத்தணும்னு நினைக்காரு. ஆனா அவருக்கு பெரும்பான்மை இல்லாத காரணத்தினால மக்களால் புறக்கணிக்கப்பட்ட கட்சிகளை அவர்களோட ஆதரவோடு இன்னைக்கு ஆட்சி அமைச்சிருக்காரு. ஆனா இது ரொம்ப நாளைக்கு போகாது, இது நீடிக்காது அப்படின்னு விஜய் அவர்கள், முதலமைச்சர் விஜய் அவர்கள் தெரிஞ்சு கொண்டு நிரந்தரமா நம்ம முதல்வரா இருக்கணும் அப்படின்னா நம்ம ஸ்ட்ராங் பண்ணணும், இன்னும் எம்எல்ஏக்கள் அதிகம் வேணும், அப்ப இடைத்தேர்தல்களை சந்திக்க வேண்டியிருக்கும் அப்படிங்கிற ஒரு சூழல்ல ஒரு சில பண்ணிட்டு இருக்காரு. ஏன்னா இவங்க எல்லாம் எந்த நேரம் விடுதலை சிறுத்தை, கம்யூனிஸ்ட், காங்கிரஸ் இவங்க எல்லாம் எந்த நேரம் நம்மளை விட்டுட்டு போவாங்கன்னு தெரியாது, நம்ம அதுக்குள்ள ஸ்ட்ராங் ஆகணும்னு சொல்லி நினைக்கிறாரு. ஆனா இவங்க இப்ப விடுதலை சிறுத்தை, கம்யூனிஸ்ட், காங்கிரஸ் இவங்க அதுல குறிப்பா விடுதலை சிறுத்தைகள் தாங்கள் அதிகாரத்தில் இருக்கும் போதே ஒரு சில விஷயங்களை செஞ்சிடணும் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவெடுத்து தென் தமிழகம் முழுவதும் ஒரு சிறு விஷயம் என்றாலும் ஒரு சிறிய விஷயம் நடக்கிற அதை ஜாதி ரீதியான பிரச்சனையா இவங்க கொண்டு போறாங்க. அந்த அடிப்படையில கடந்த ஆட்சியில 10 மாதங்களுக்கு முன்பாக திருநெல்வேலியில கவின் என்ற ஒரு இளைஞர் படுகொலை செய்யப்பட்டார். அவர் ஆணவ கொலையால படுகொலை செய்யப்பட்டார் சொல்லி எல்லாரும் பெரிய லெவல்ல போராட்ட ஆர்ப்பாட்டம் நடத்தி அந்த பட்டியல் சமூகத்தோட தலைவர்கள் நிர்பந்தத்தால, அதாவது அந்த சுர்ஜித் கொலை செய்ததாக குற்றம் சாட்டப்பட்ட அந்த சுர்ஜித் அவருடைய தாயாரின் தகப்பனாரையும் வழக்குல சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி பட்டியல் சமூகத்தோட தலைவர்கள் நிர்பந்தப்படுத்தினாங்க. அந்த வீடியோ எல்லாம் சமூக வலைதளங்கள்ல காவல்துறை அதிகாரி சொல்றாரு அவங்களுக்கு சம்பந்தம் இல்ல அப்படிங்கும்போது, அது நீங்க நினைச்சா அவங்கள தூக்கி ரிமாண்ட் பண்ணலாங்க, நாங்க அப்பதாங்க உடலை வாங்குவோம், அதனால அவங்களை ரிமாண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒரு அப்பாவிகளை சிறைப்படுத்திருக்காங்க. கடந்த ஆட்சியில சரி இது தப்பு, இது இந்த அம்மாக்கு அவ்வளவு உடந்த இல்ல அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் கைது பண்ணாம காவல்துறை கட்டுப்பாட்டுல இருந்தாங்க வீட்டுல. தற்போது தலைமறைவு ஆயிட்டாங்கன்னு சொல்லி கைது பண்ணிருக்காங்க. கோர்ட் உத்தரவு. சரி இன்னைக்கு இவங்க தைரியமா அந்த அம்மாவை கிருஷ்ணகுமாரி அவர்கள் கைது பண்ணிருக்காங்க. இப்போ என்ன பண்றாங்கன்னா சமூக வலைதளங்கள் முழுவதும் இப்போ அதாவது பிசி எம்பிசி மக்கள் மீது அதிகமான தாக்குதல்களை எப்படின்னா சமூக வலைதளங்களை தொடுக்கிறாங்க. அப்ப இந்த ஆட்சி ஒட்டுமொத்த பட்டியல் சமூகத்துக்காக மட்டும்தானா அப்படிங்கிற கேள்வியை இவங்க கொண்டு வரதுக்கு முயற்சி பண்றாங்க. மக்கள் அந்த கேள்வியில் தான் இருக்காங்க. ஏன்னா ஆட்சி பொறுப்பு நாட்கள்ல இவங்களால விடுதலை சிறுத்தைகளால மிகப்பெரிய கெட்ட பெயர் அதாவது முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கு. தற்போது ஆணவ கொலைக்கு தனி சட்டம் ஏற்றணும். அது கடந்த ஆட்சியில ஒரு நீதிபதியை, ஓய்வு பெற்ற நீதிபதியை நியமிச்சிருந்தாங்க. அவங்க எல்லாமே ஃபேவரட்டானவங்க. அந்த ஆணவ கொலை தடுப்பு சட்டத்துக்கு ஃபேவரட்டானவங்க. ஆணவ கொலைக்கு தனி சட்டம் ஏற்றட்டும், அதுல மாற்றுக்கத்தில் திரு வன்னியரசு அவர்கள் நேற்று திருநெல்வேலிக்கு ஆலங்குளம் பகுதிகளில் பட்டியலின மக்கள் மீது தாக்குதல் நடத்திட்டாங்கன்னு சொல்லி சமூக நலத்துறை அமைச்சர் எல்லாத்துக்கும் பொதுவா இருக்காம நேரம் எங்க வராது திருநெல்வேலி அந்த குடும்பத்தை மட்டும் பார்த்துட்டு ஆறுதல் சொல்லிட்டு போயிருக்காரு. அதே கோவில்பட்டியில பட்டியல் சமூகத்துக்குள்ளேயே ஆணவ கொலை நடந்துச்சு. பஸ் ஸ்டாண்ட்ல கூப்பிட்டு வச்சு பெண்ணை நான் பேசுதம்பா வாப்பா, என்னுடைய பிள்ளை நீ காதலிக்கிறியா அப்படின்னு தகப்பன் கூப்பிட்டு வச்சு அந்த பையனை துடிக்க அறுத்து கொண்டாங்க. இப்போ ஒரு வாரம் அந்த குடும்பத்தை ஏன் போய் வன்னியரசு அவர்கள் சந்திக்கல? அப்போ பட்டியல் சமூகத்துக்குள்ளே ஆணவ கொலை நடந்துச்சுன்னா அந்த ரஞ்சித் ஏன் பேச முடியாது? இயக்குனர் ரஞ்சித் ஒவ்வொரு விஷயங்களையும் அதாவது சாதியை ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க பட்டியல் சமூகத்தை மட்டும் பாதுகாக்கணும், பிற சமூக மக்கள் என்ன ஆனாலும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற நோக்கத்தில் இவங்க எல்லாம் கட்சி நடத்தி பண்ணிட்டு இருக்காங்க. தற்போது ஆணவ கொலை தடுப்பு சட்டத்தை உண்மையிலே ஆணவ கொலை பண்ணக்கூடாதுதான். காதலுங்கிற ஒரு பிள்ளை காதலிச்சதுன்னா உடனே அந்த பையனை வெட்டுறது யாரையுமே ஏத்துக்கிடலையே. கொலையை நாங்க ஏத்துக்கிடல, பிசி எம்பிசி மக்கள் நாங்க யார் கொலை செய்யறதை ஏத்துக்கிடல. ஆனா ஒருதலை காதலால 22 பிள்ளைகள் செத்து போயிருக்கு. ஏன் அதுக்கு தனி சட்டம் வேணுங்களா? ஒருதலை காதலால கொல்லப்படுகிறவங்களுக்கு தனி சட்டம் வேணுமா வேண்டாமா? பிள்ளைங்களுக்கு பள்ளிக்கூடம் போக முடியுதா? காலேஜ் போக முடியுதா? காதலுங்கிற பொருள் பின்னாடியே சுத்தி பிள்ளைகள் மனசை மாத்துறாங்களே. பிள்ளைகள் மனசை மாத்தி காதலுங்கிற பொருள் நடுத்தல கொண்டு விட்டுட்டு போறாங்களே. கடந்த 4 நாட்களுக்கு முன்னாடி கஷ்டப்பட்டு படிக்க வச்ச பிள்ளை, தூத்துக்குடி மாவட்டத்தை சேர்ந்த பிள்ளை, சென்னையில ஒரு கம்பெனில வேலை பார்க்குது. 10 நாள்ல அந்த பிள்ளைய காதலுங்கிற பொருளை கூட்டு போயிட்டான். தேடி பிடிக்காங்க. அதுவும் பட்டியல் சமூகத்தை சேர்ந்த பையன் தான் கூட்டு போயிருக்கான். அதே பையனுக்கு 3 திருமணம் நடந்திருக்க. 3 வாட்டி அவன் பெண் பிள்ளைகளை லவ் பண்ணி நடுரோட்டில் விட்டுருக்கானே. அப்ப அந்த தாய் தாப்புனுக்கு யார் போய் சொல்லுவா? இப்படி அதையே பொழப்பா வச்சுக்கிட்டு இருக்கவங்க தான் நாங்க எதிர்க்கிறோம். உண்மையான காதலுக்கு நாங்க எதிரி கிடையாது. பெண் பிள்ளைகளை நாடக காதல கூட்டு கொண்டு போய் நடுரோட்டில் விட்டுட்டு போயிருந்தாங்க. அதனாலதான் அண்ணன் தம்பி எல்லாரும் கோவப்படுறான். சரி இப்போ கவின் கொலைக்கு நீங்க நீதி கேட்டு போராடி அப்பாவிகளை சிறைப்படுத்திருக்கீங்க. அவங்க அம்மா அப்பாவும் அப்பாவிகள் நல்லா தெரியும். இப்போ அதே கவினுடைய உறவினர், அதே ஊர்காரர், கவின் போராட்டத்தை முன்னெடுத்த நபர் பாலா என்ற பாலசுப்ரமணியன் தவக கட்சியில பொறுப்பில் இருக்கிறவரு. அவர் தான் அந்த போராட்டத்தை முன்னெடுத்தவர். அந்த பையன் தான் ஐயோ ஆணவ கொலை பண்ணிட்டாங்க, வச்சுட்டாங்க, போயிட்டாங்க, அப்பாவி பையன் அப்படி இப்படின்னு சொன்னாங்க. இப்போ அப்பாவி பெண்ணை, மாற்று சமூகத்தை சேர்ந்த பெண்ணை மயக்க மருந்து கொடுத்து கற்பழிச்சிருக்காங்களே. இதை யார் ரஞ்சித் பேசல? இதை ஏன் வன்னியரசு அவர்கள் பேசல? இதை ஏன் திருமாவளவன் பேசல? அதை தான் நாங்க கேட்கிறோம். ஒரே அடியா பிசி எம்பிசி மக்கள் மீது தான் இவங்க
இவங்களுடைய தாக்குதல்கள் சமூக வலைதளங்கள்ல இருக்கு. அப்ப இப்ப கோயம்புத்தூர்ல 10 வயசு பிள்ளைய 15 நாளுக்கு முன்னகுட்டி கற்பழிச்சு 10 வயசு பிள்ளைய வந்து கொலை செஞ்சது யாரு? அதே பட்டியல் சமூகத்தை சேர்ந்த இளைஞர் தானே. ஏன் அதையா ரஞ்சித் கண்டிக்கல? ரஞ்சித் ஏன் வந்து பேசல? ஏன் அந்த சமூகத்தின் பேரை சொல்லி போடல? ஏன் திருமாவளவன் அவர்கள் வந்து கண்டிக்கல? அந்த திருமாவளவன் ஏன் அந்த சமூகத்தின் பேரை சொல்லி சொல்ல வேண்டியதானே? இதே முக்குளத்தோர் பண்ணிட்டாங்க, பிசிஎம்பிசில ஏதாவது ஒரு சமூகம் பண்ணிட்டுனா உடனே ஆதிக்க சாதி பண்ணாங்க, வச்சாங்க, போனாங்கன்னா திருவண்ணாமலையில ஒரு பெண் பிள்ளை சாமி கும்பிட அந்த பெண் பிள்ளைய வடமாநில பிள்ளைய காவலரா இருந்தவர் அந்த பிள்ளைய கற்பழிச்சிருக்காரு. அவர் யாரு? குற்றவாளி யாரு? அப்ப பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர் தானே. இதே வந்து தூத்துக்குடியில எப்போதவன்றாம் பக்கத்துல உங்க எல்லாத்துக்கும் தெரியும், மிக ஒரு பொட்ட பிள்ளை மலங்களிக்க போன பிள்ளைய வீட்டுல பாத்ரூம் இல்லைன்னு சொல்லி காட்டுக்குள்ள மலமணிகள் ஒரு 17-16 வயசு பிள்ளைய கற்பழிச்சு கொன்னாலாம், கொல்லலையா? கொன்னு இப்ப வந்து இப்ப அவனுக்கு தண்டனை கொடுத்திருக்காங்கல்ல. அவன் யாரு? அவன் பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவன் தானே அந்த குற்றவாளி. அப்ப இதுக்கு ஏன் ரஞ்சித் குரல் கொடுக்கல? விடுதலை சிறுத்தை ஏன் குரல் கொடுக்கல? வன்னியர் ஏன் அந்த வீட்டுல போய் பார்க்கல? ஏன் பார்க்கல? அப்ப இப்ப இவங்க வந்து ஒட்டுமொத்த வேறும் சரி. இப்ப எங்களுடைய கோரிக்கை என்னன்னா, எப்படி கவின் கொலைக்கு வந்து அவ அப்பா அம்மா காரணம் சொல்லி வந்து நிர்பந்தப்படுத்தி கைது பண்ணாங்களா? எந்த குற்றத்தில் ஈடுபடாதவங்களை கைது பண்ணாங்களா? அப்போ இத்தனை கொலைகளுக்கு காரணமானவர்களை தாய் தந்தை ஏன் கைது பண்ணல? இப்போ ஒரு பெண் பிள்ளைய மயக்க மருந்து வந்து கொடுத்து இப்ப வந்து கற்பழிச்சிருக்காங்க, கைது பண்ணிருக்காங்களா? அப்ப அந்த பையனோட பாலசுப்ரமணிய அம்மாவை ஏன் கைது பண்ணல? அவங்க அம்மாவை கைது பண்ணணும் தமிழ்நாடு அரசு. அவங்க அம்மாவை தமிழ்நாடு காவல்துறை வந்து விசாரணை பண்ணி கைது செய்யணும். அது எப்படி பெத்த பிள்ளை செய்யற தப்பு எப்படி தாய்க்கு தெரியாம இருக்கும்? தாய்க்கு எப்படி தெரியாம இருக்கும்? அப்ப ஒருதல் பட்சமா எதுக்கு வந்து செயல்படணும்? அதனாலதான் நாங்க சொல்றோம். ஏன்னா அவங்களை கைது பண்ண சொல்லி நாங்க வந்து போராட்டம் நடத்துவோம். அதுல மாட்டுக்கத்தை. ஏன்னா ஒரு பெண் பிள்ளைய கூட்டு வேலை வாங்கி தரேன்னு சொல்லி மோசடி பண்ணி வந்து அதை கற்பழிச்சிட்டு இருக்கோம்னா தாய்க்கு தெரியாம இருக்காது. அப்ப தாயையும் சேர்த்து கைது பண்ணணும். அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணையும் விரைவில் நாங்க போய் சந்திப்போம். இப்படி தமிழ்நாடு முழுவதும் நான் லிஸ்ட் எடுத்துன்னு வைங்களேன். தமிழ்நாடு முழுவதும் காதலிக்கல, நான் காதலிக்க மாட்டேன், எங்க அப்பா அம்மா தான் எனக்கு முக்கியம், எனக்கு படிப்பு முக்கியம் சொன்ன பிள்ளை அத்தனை பிள்ளையும் தீ வச்சு கொளுத்தி கொண்டிருக்கானுங்க. எத்தனையோ வன்னீர் பிள்ளைய கொண்டிருக்கானுங்க, கவுண்டர் பிள்ளைய கொண்டிருக்கானுங்க. அப்ப இதெல்லாம் நான் அப்படி லிஸ்ட் எடுத்துன்னு வைங்களேன். இப்படி குற்றத்தை எடுத்தோம்னா யாரு அதிகமான முறையில தமிழ்நாட்டில் தப்பு பண்ணுதான்னு சொல்லிட்டு வரும். ஆத்திரப்பட்டு அவசரப்பட்டு தண்ணியை போட்டு தென் மாவட்டத்துல கஞ்சா போதையில யாரு ஒரு சில பேர் தப்பு பண்ணுவான். அப்ப அந்த சமூகத்தின் மீது வந்து குற்றம் சாட்டலாமா? அப்படி சாட்டினா இன்னைக்கு நடக்கக்கூடிய அத்தனை நிகழ்வுகளையும் பட்டியல் சமூகத்தை சேர்ந்த இளைஞர்கள் இருக்காங்க. இதெல்லாம் என்ன வேலை? பெண் பிள்ளைகள் நடமாட முடியுமா? அத்தனை குற்றவாளி தற்போது நடந்த அத்தனை குற்றவாளிகளும் கொடூரமான கொலை குற்றவாளிகள் பெண் பிள்ளைகள் குற்றவாளிகள். எப்படி பெண் பிள்ளைகளை கொன்னதுல குற்றவாளிகள் அத்தனையும் பட்டியல் சமூகத்தை சேர்ந்த வந்து இளைஞர்கள். அப்ப நாங்க டெய்லி போடட்டுமா? இதை பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவங்களுக்கு பண்ணிட்டாங்க, வச்சுட்டாங்க, போயிட்டாங்கன்னு. இதெல்லாம் எவ்வளவு வந்து பெண் பிள்ளைகள் நடமாட முடியுதா? அப்ப யாரோ ஒருவர் தண்ணியை போட்டுட்டு ஒருத்தவங்க கஞ்சா போதையில பண்ணிட்டாங்கன்னா ஒட்டுமொத்த சமூகத்தையும் குற்றவாளி, மீண்டும் குற்ற பரம்பரை வந்து சட்டத்தை வந்து கொண்டு வரணும். முக்குளத்தோர் என்றாலும் இதைத்தான் பண்றான், எதுக்கு அருவா எடுக்கிறான், கத்தி எடுக்கிறான் அப்படின்னு நாங்க தான் கண்டிக்கமே. அருவா கத்தி எடுக்காதான்னு சொல்றோம். ஊரா போய் பேசுறோம், மது அருந்தாதான் வந்து பேசுறோம். எங்களுடைய பேச்சுக்களை பார்க்கத்தானே செய்திய. அப்ப நாங்க பேசுறோம். அதான் எங்க சமூகத்திற்கு நாங்க குரல் கொடுத்துட்டா உடனே நான் குற்றவாளியா? எஸ்ஐ ராஜாவை கைது பண்ணுங்க, எஸ்ஐ ராஜா தான் காரணம். நான் ஊரா உங்களை போய் வந்து அடுத்தவங்க முன்ன கெட்டு அடுத்த முன்ன தூக்கிட்டு சொல்லி மேடையில பேசலையே. சரக்கு மிடுக்கு இருக்கு, நமக்கு மட்டும் தான் சரக்கு இருக்கு, மிடுக்கு இருக்கு, அவனுக்கு சரக்கு இல்லைன்னு சொல்லி நான் பேசலையே. நான் ஊரா போய் அத்தனை இடத்திலும் போய் அருவா எடுக்காத, கத்தி எடுக்காத, அரசு உத்தியத்துக்கு வா, அதிகாரியாவா, ரவுடியா வராத அப்படின்னு சொல்லிதான் நாங்க வந்து தென் மாவட்டம் முழுவதும் பண்ணிட்டு இருக்கிறோம். நாங்க வந்து அரசியல் பண்ணிட்டு இருக்கிறோம். அப்ப இது மிகப்பெரிய இது வந்து ஒரு சார்பா போதும். விஜய் அவர்களுக்கு எச்சரிக்கை தான் இந்த பேட்டியை நான் கொடுக்கிறேன். விஜய் அவர்கள் மிக கவனமாயிருங்க. இவங்க அதிமுகவை எப்படி ஓச்சு கட்டினாங்களோ கூட்டணியில இருந்து, திமுகவை எப்படி ஒழிச்சு கட்டினாங்களோ கூட்டணியில இருந்து, அதே மாதிரி இப்ப விஜய் அவர்களை ஒழிச்சு கட்டுறதுக்கு தான் இவங்க கூட்டணி அமைச்சிருக்காங்க. அவங்களுக்கு இதை வந்து விஜய் அவர்கள் புரிஞ்சுக்கிடணும். இவர்கள் மக்களால புறக்கணிக்கப்பட்டவர்கள். மக்கள் வேண்டாம்னு சொல்லி தானே இவங்களுக்கு ஓட்டு போடல. இவங்களுக்கு ஓட்டு போடாம விட்டது எதுக்கு போட்டாங்க? இவங்க வேண்டாம் அப்படின்னு அவர்களுக்கு வேற வழி இல்லை. இன்னைக்கு சூழ்நிலை அவர் வந்து அவசரமா இன்னைக்கு வந்து அவர் ஆட்சி நடத்தணும். அப்ப இவருடைய பேச்சை முதலமைச்சர் கேட்க கூடாது. இவர்களால தென் மாவட்டங்களில் சட்ட ஒழுங்கு பிரச்சனை கண்டிப்பான முறையில் ஏற்படும். பல கொலைகள் நடந்திருக்கு. அதை எதிர்க்குமே விடுதலை சிறுத்தைகள் தலைவருக்கு வந்து கிருஷ்ணசாமி, அதாவது எப்படின்னா திருமாவளவன் அவர்களோ வன்னியரசு அவர்களோ வந்து ரஞ்சித் அவர்களோ இது வரைக்கும் குரல் கொடுக்கல. அந்த பட்டியல் சமூகத்துக்கு ஏதாவது ஒரு தாக்குதல் நடந்தா மட்டும்தான் இவங்க. அப்ப சாதி கட்சி யாரு வச்சு நடத்துற? சாதி கட்சி வச்சு நடத்துறது இவங்க தான் நடத்துறாங்க. அப்போ இதை வந்து நாங்க வந்து எப்படின்னா இந்த போக்கை வந்து தமிழக உளவுத்துறை மிக கவனமாக கையாளணும். இங்க அதிகாரிகள் யாரும் நிம்மதியா பணி செய்ய முடியாத சூழல் உருவாகும். அந்தந்த இடத்துல எல்லா இடத்துலயும் ரோட்ல சாலையில பாலம் கெட்டி துறக்கல விருதுநகர்ல, அதை போய் ஓபன் பண்ண இடத்துல நாங்க போய் சோறு விளம்பரம் பண்ணுவோம், நாங்க அப்படித்தான் பண்ணுவோம் அப்படி இப்படி நீங்க அந்த வீடியோ எல்லாம் பாத்திருப்பீங்க. அதை தட்டி கேட்டா ஒரு அதிகாரி மேல பிசிஆர் கேஸ் போடுவாங்க. அப்ப எஸ்சி சட்டம் அந்த மக்களை பாதுகாக்க வந்துச்சு. அப்ப இப்படி பிற சமூக மக்களை வந்து தொந்தரப்படுத்துறதுக்கும் பிற சமூக மக்கள் மீது பொய் வழக்கு போடாம வந்துச்சு. இதெல்லாம் மிகப்பெரிய ஒரு தவறு
நடக்கு. முதல்வர் வந்து இதை சிந்திச்சு நீங்க செயல்படணும். இவர்களுடைய தயவுல நீங்க ஆட்சி நடத்துறீங்கிற பேரு வந்து போர்வையில இவங்க தென் தமிழகம் முழுவதும் சாதிய தீய பத்த வைக்கிறது தான் இவங்க வந்து அலைஞ்சிட்டு இருக்காங்களே. 1008 பிரச்சனை இருக்கு. ஆனா வன்னியரசர்கள் வாயில வர்றது என்ன வருது பத்தியா? ஆணவ கொலைக்கு தனி சட்டம் எடுக்கணும். அப்போ தான் கொண்ட கொள்கையில ஒரு சட்டத்தை போட்டு அந்த பிசிஎம்பிசி மக்களை முடக்கணும் அப்படிங்கிற ஒரு காரணம் தான். வேற எங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்ல. ஆணவ கொலைக்கு சட்டம் வேணும். அதே மாதிரி ஒருதலை காதலால வந்து கொலை செய்யப்படக்கூடிய குழந்தைகளுக்கு அந்த பிள்ளைகளுக்கு 1 கோடி ரூபாய் பணம் கொடுக்கணும், அரசு உத்தியோகம் கொடுக்கணும். இப்படி வந்து அதாவது பட்டியல் சமூகத்துல யாராவது ஒருத்தர் இறந்தா உடனே அரசு உத்தியோகம் கொடுக்கிறது எல்லாம் செய்தி இல்ல. அதே மாதிரி பிசிஎம்பிசி மக்கள் கொடுக்கணும்ங்கிற பொதுவா செய்யுங்க. நீங்க பொதுவா பண்ணுங்க. எல்லாத்துக்கும் உசுறு, எல்லாத்துக்கும் உசுறு தான். அங்க ஒரு உசுறு இங்க ஒரு உசுறுலாம் கிடையாது. உசுறு எல்லாத்துக்கும் உசுறு தான். உசுறு போச்சுன்னா கொலைனா எல்லாம் கொலை தான். அப்ப இவங்க பண்ணது மட்டும் கொலை இல்ல. ட்ரெயின்ல தள்ளி விட்டு கொண்டாங்க, வெளியே வந்துட்டாங்க. அந்த குடும்பத்துக்கு அரசு உத்தியோகம் கொடுத்தீங்களா? அப்படி கொடுக்க மாட்டீங்களா? அதனால தான் எங்களுக்கு வந்து மிகவும் எப்படின்னா கருத்து வேறுபாடு இதுல இருந்து உருவாகுது. அதனால தயவு செய்து இந்த பெண் பிள்ளைய, அதாவது எப்படின்னா வந்து திருநெல்வேலி நம்ம தூத்துக்குடி மாவட்டம் ஆரம்பகுளத்தை சேர்ந்த பாலசுப்ரமணியன் அவரோட சொந்த கூட்டாளி இந்த 2 பேரும் மாற்று சமூகத்தை சேர்ந்த ஒரு பெண்ணை ஏமாத்தி வந்து கற்பழிச்சிருக்காங்க. தற்போது காவல்துறை கைது பண்ணிருக்கு. கட்சி விட்டு அவரும் நீக்கிட்டாரு. ஆனா தாய்க்கு தெரியாம இருக்காது. அதனால பாலசுப்ரமணியன் தாயை வந்து இந்த விஷயத்துல வந்து கைது பண்ணணும் அப்படின்னு சொல்லி தமிழக அரசுக்கு ஒரு கோரிக்கையா எங்களுடைய பசுமன் மக்கள் தேசம் பிஎம்டி சார்பாக ஒரு கோரிக்கையா நாங்க வைக்கிறோம். உண்மையிலே அதாவது உண்மையான மக்கள், பாதிக்கப்பட்ட மக்கள் சாதி சொல்லி எவனாவது ஒருத்தன் பேசினாம்னா அவனை 200% இப்பெல்லாம் வந்து யாரும் மனிதன் எவனுமே தாழ்ந்தவன் கிடையாது. அப்படி ஒருத்தர் ஏற்றத்தால் நினைக்கிறான் அவன் மீது அந்த வழக்கை வந்து பதிவுலாம் மாட்டுக்கத்தே இல்ல. எஸ்சி சட்டத்துல சட்ட திருத்தம் கொண்டு வரணும். ஏன்னா எஸ்சி ஆணையமே அங்க கொடுத்துட்டு 95% பொய் தான் அப்படின்னு வந்து பொய் வழக்கு தான் சொல்லி கொடுத்துருக்கு. தமிழ்நாட்டில் எஸ்சி வழக்குல எந்த வழக்குல தண்டனை வாங்கி கொடுத்திருக்காங்க. அப்போ அவங்களுக்கான அந்த எஸ்சி சட்டம் பதிவு பண்ணணும்னா அந்த புகார்தாரருக்கு ஒரு அமௌண்ட் போயிருது. அங்க கேஸ் விடுதலை ஆயிருது. அது அமௌண்ட் யார் வாங்குவா? ஒருவர் வந்து தென் மாவட்டங்கள்ல அந்த சமூகத்துல பட்டியல் சமூகத்துல ஒருத்தர் ரவுடியா வராரு. அவர் ஒரு 4 பேரை கொலை செய்தாரு, 5 பேரை கொலை செய்தாரு, 6 பேரை கொலை செய்தாரு. அப்ப அந்த வீட்டுல இருக்கக்கூடியவன் என்ன பண்ணிருந்தான்? அதுக்கு பதிலடியா ஒருத்தர் என்ன பண்ணிருந்தான்? எங்க அண்ணனை கொண்டுட்டான, தம்பியை கொண்டுட்டான்னு சொல்லி திருப்பி வந்து பண்ணும் பொழுது அவர்களுக்கு என்ன இருது? அவங்களுக்கு மட்டும் அதாவது 8 லட்சம் 6 லட்சம் சொல்லி அந்த நிதி போயிருது. இதெல்லாம் ஏன் பண்ணணுங்கிற? ஏன் வந்து கட் பண்ணி வேண்டியதானே? அப்பாவி ஒரு பட்டியல் வந்து சேர்ந்த ஒரு நபர் இறந்து போயிட்டாருன்னா அவருக்கு அது கொடுக்கலாம். ஏற்கனவே கொலை செய்த குற்றவாளிகளுக்கு 4-5 உசுரை எடுத்து தத்தவங்களுக்கு அவங்க இறந்து போனாலும் அவங்களுக்கு 6 லட்சம் 7 லட்சம் சொல்லி நீங்க பணம் கொடுத்து ஊக்குவிக்கங்கிற. ஏன் அதை வச்சு எத்தனையோ குழந்தை பிசிஎம்பிசி மக்கள் எத்தனை பிள்ளைகள் வந்து நீங்க படிக்க முடியாம இருக்கு குழந்தைகளுக்கு, அதுக்கு கொடுக்க வேண்டியதானே? இதான் விஜய் அவர்கள் வந்து எஸ்சி சட்டத்துல மிகப்பெரிய திருத்தம் கொண்டு வரதுக்கு மத்திய அரசு இவர் வந்து அழுத்தம் கொடுக்கணும் அப்படின்னு எங்களுடைய கோரிக்கை. நீண்ட நாட்களாக இதற்காக நாங்க வந்து போராடிட்டு வரோம். இந்த சட்டத்தை எப்படியாவது ரத்து பண்ணணும், அதுல திருத்தம் கொண்டு வரணும்னு சொல்லி நீண்ட நாட்களாக நாங்க போராடிட்டு வரோம். சட்டத்தில் வந்து எஸ்சி ஆக்ட் நீக்கப்படுதுங்கிற தகவலே இல்லையே. அதுதானே இப்ப பிரச்சனையே. பொது சிவில் சட்டம் என்பது வந்து இப்ப இஸ்லாமிய மக்கள் இருக்காங்கன்னா இஸ்லாமியர் இப்ப வந்து அந்த தலாக் முறை இந்த மாதிரி விவகாரத்துக்கு தான் அந்த பொது சிவில் சட்டம் வந்து எல்லாத்துக்கும் பொது அப்படின்னு சொல்லி தான் எப்படி சட்டம் வந்து இந்து கிறிஸ்டின் முஸ்லீம் இவங்க எல்லாத்துக்கும் ஒரே சட்டம் அப்படிங்கிற மாதிரி தான் பொது சிவில் சட்டத்துல இருக்கு. எஸ்சி சட்டத்தை அதுல வந்து எதுவுமே கொண்டு வரல. அதனால அதுக்குன்னு தனியா அதாவது என்னன்னா அந்த சட்டத்தை நீங்க நீக்காம போனாலும் வந்து திருத்தம் கொண்டு வரணும். அதை முறையா விசாரணை பண்ணணும். ஒருத்தர் மீது உடனே ஆஸ்பத்திரியில் போய் படுத்துக்கிட்டு அதை வந்து காவல்துறை வந்து அது எஃப்ஐஆர் பொய்யா இருந்தாலும் எஃப்ஐஆர் போடலன்னா காவல்துறை மீது நடவடிக்கை எடுக்காங்க. அதைத்தான் கேன்சல் பண்ண சொல்றேன். அதை நிறுத்தணும். ஏன்னா ஒரு டிஎஸ்பி தலைமையில அதை விசாரணை பண்ணி அது உண்மையா அப்படிங்கறத அந்த 5 நாள் 10 நாளுக்குள்ள பண்ணணும். இவங்க சிறைக்கெல்லாம் அனுப்பிவிட்டு கேஸ் எடுத்து எல்லாம் கொடுமையான முறை நடக்குங்க. என சாதிகளுக்குள்ள தமிழ் குடிகளுக்குள்ள இணக்கமா ஆகாத சூழ்நிலை இந்த பிசிஆர் தான். எனக்குமே ஆக மாட்டேங்குது. சட்டம் அவங்களுக்கு மட்டும் தனி சட்டம் இருக்க நம்மளை வந்து இப்படி கொடுமைப்படுத்துறாங்களே அப்படின்னு சொல்லி நிறைய பொய் வழக்குகள் அது சிறைக்கு போனாதான் தெரியும். சிறையில போய் இருந்தா தான் ஒரு மனிதனுக்கு நிறைய குடும்பங்கள் இன்னைக்கு சிறைக்கு போயிருக்கு அந்த வழக்கால. பல இடங்கள்ல நிலங்களை வாங்கி போட்டுட்டு இவங்களை குத்தகை எடுத்த மாதிரி பட்டியல் சமூகத்தை சேர்ந்த ஒரு சில பேரை குத்தகை எடுத்த மாதிரி அந்த இடத்துல போய் நீங்க போய் ஒரு குடிசையில போட்டு உட்காருங்க. ஏன்னா உங்களை கேட்டோம்னா உடனே எஸ்சிஸ்டில உள்ள தள்ளி போட்டலாம். இப்ப அப்படிலாம் ஆயிட்டுங்க. ஒரு வியாபாரம் மாதிரி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இவங்க. வியாபாரம் மாதிரி ஒரு வீடை போய் ஆக்கிரமி பண்ணுதாங்க. ஒரு வீடு ஆக்கிரமி பண்றாங்க. அது எனக்கு இந்த பிசிஎம்பிசி சேர்ந்தவன் தான் அதை போய் ஆக்கிரமி பண்றான். ஆனா அதை பாதுகாப்புக்கு என்ன பண்றா? பட்டியல் சமூகத்தை சேர்ந்த யாராட்ட 2 பேரை கொண்டு அங்க வச்சிடலாம். கேட்டா பிசிஆர் வந்துரும், ஒன்னு பிசிஆர்ல உள்ள தள்ளிடுவேன். இதுக்காக வந்து சட்டத்தை யாரு அம்பேத்கர் வந்து வடிவமைச்சாரு, சட்ட திருத்தம் பண்ணாரு. இந்த மக்களுடைய நல்லது தானே பண்ணாரு. அதான் அங்க ஜனாதிபதியா வந்தாச்சே. நாட்டோட ஜனாதிபதியா 2 வாட்டி 3 வாட்டி வந்து அவங்க வந்துட்டாங்க. தலித் மக்கள் வந்துட்டாங்க. இப்ப யாருங்க ஜாதி பாக்கா? யாராவது ஜாதி பாக்காங்களா?
எவரு பொது இடத்துல ஒரு பொது இடத்துல போகும்போது சண்டை ஆனாலும் சரி, என்ன இந்த சாதி சொல்லி திட்டாலும் பொது இடத்துல யாருக்கு என்ன செய்ய தெரியும்? அப்ப இதெல்லாம் தவறு அப்படிங்கறத உணரணும். அது விஜய் அவர்கள் மீது நம்பிக்கை இருக்கு. உண்மையிலே விஜய் அவர்கள் நல்லது செய்யணும் முயற்சி பண்றாரு. கண்டிப்பான முறையில அவரை நல்லது செய்ய இந்த விடுதலை சிறுத்தை விடாது. அது மட்டும் நாங்க சொல்லிக்கிட்டோம். இடைத்தேர்தலில் மிகப்பெரிய பின்னடைவை அவர் சந்திக்கும் போது தெரியும். தென் மாவட்டங்களில் இதனுடைய பாதிப்பு என்ன, வாக்களிக்கவே இல்லாதவங்களை வச்சு நம்ம ஆட்சி அமைச்சிருக்கோமே, இதால மிகப்பெரிய வாக்கு இழப்பு ஏற்படுங்கிறத இடைத்தேர்தலில் கண்டிப்பான முறையில் அவர் உணர்வாரு. இடைத்தேர்தலில் அவர் ஜெயிக்கணும்னா இவர்களுக்கு முதல்ல கடிவாளம் போடணும், விடுதலை சிறுத்தைக்கு கடிவாளம் போடணும்னு சொல்லி நான் கேட்டுக்கொள்கிறேன்.